அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தமிழ் கார்த்திகை மாதம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிரகங்களால் உண்டு, என்ன மாதிரியான நற்பலன்கள் இருக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் கிரகங்களால் வர்றது, அதில் தீர்ப்பதற்கு ஏதாவது இறை வழிபாடு உண்டாங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் முதல்ல இவர் எங்கே சஞ்சரிக்கிறார்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த கார்த்திகை 21ஆம் தேதிக்கு அப்புறம்தான் அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். அவரோட கிட்டத்தட்ட சூரியன் இருக்கிறாங்க, அதோட சுக்கிரனும் இருக்கார். இப்படி எல்லா கிரகங்களும் 8ஆம் இடத்துலையும் அப்புறம் 9ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறது. ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் தெய்வம் வழிபாடு குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலை ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது. ஆக இந்த மாதத்தில் முதல்ல நீங்கள் இறை வழிபாடை அதிகப்படுத்துங்க. முதல்ல இந்த மாதம் நம்முடைய நிதி நிலைமை எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் பொசிஷன், மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கையில் பணம் தனம் இருந்தால் கூட இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கார். இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம், 12ஆம் தேதிக்கு அப்புறம் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அது உங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தேவையில்லாத செலவினங்களை சந்திச்சிட்டு இருந்த நீங்கள் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் தேவையற்ற செலவினங்கள் குறையும். பட் அதே சமயத்தில் வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது, அது ஒன்று தான் ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆறுதலான விஷயம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி என்னவோ புதன், அவர் சுமாராக தான் இருக்கார், நல்ல இடத்துல இல்லை. ஆனால் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. நீங்கள் இந்த மாதத்தில் யாரையெல்லாம் பெருசாக நம்பி இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆறுதலாகவும் அனுசரையாகவும் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் யாரையெல்லாம் நீங்கள் பெருசாக எய்ம் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அவர்களால் நன்மைகள். இது அத்தனையும் மேசராசியில் பிறந்தால் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை இந்த மாதம் பெருசாக இருக்குது. அதே சமயத்தில் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் கிரகம் அனுப்பும். தெய்வ அனுகூலம் அதுவும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல என்ன சொன்னேன், தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்கன்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். ஸோ ரெண்டும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் எழுதுனா உருவாக்குங்க. உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உறவுகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ வீடு மாற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள் உண்டு, ஊர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல வழிக்கு போகலை அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல வழிக்கு போவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. ஸோ இது அத்தனையுமே இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் குரு பகவானும் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தவர், அவர் உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு வர்றார். 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம். அதனால தான் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் பெரிய லெவலில் நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். அடுத்தபடியாக இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் முதல்ல எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஆறுதலான விஷயம், சனி பகவான் உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். பட் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய கிரகம் அடுத்தடுத்த ராசிகளுக்கு மூவ் ஆகிறது. வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுங்க. நீங்கள் அரசு வேலையில் இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், அல்லது எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்ணலாம். எதில் வேணாலும் இருங்க. உங்களுடைய ஜாபில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
உங்களுக்கான மேல் சுப்பீரியர் யாராக இருந்தாலும் அவங்களும் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ கோஆப்ரேட் பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறதுக்கோ சுச்சுவேஷன் இல்லை. அதனால் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ நீங்களே ஷோலாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன், உங்களுடைய 8ஆம் இடத்துல 8 நாளே தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், இனம் தெரியாத கவலை, போராட்டங்கள், இன்னும் சொல்லப்போனால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இதெல்லாமே 8 தான். அதனால் இந்த மாதத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்காக தான் இறை அருளை கூட்டுங்கன்னு நம்ம சொன்னதுக்கு காரணம், அந்த இறையருள் உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த 19ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா நடக்குங்கிறத தான் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸுமே இந்த மாதம் உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது, பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் ஓடும், தொழில் ஓடும், லாபம் வராமல் லாபம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதுவும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஒரு பக்கம் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த கார்த்திகை மாதத்தில் இருந்துகிட்டே இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இந்த மாதத்தில் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும். 2 பேருக்கும் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹையர் ஸ்டடி. இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அப்பா உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள், அப்பாவை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் தெரியல, எப்படி வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வரும். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். இந்த மாதிரி லாபத்தில் ராகு இருக்கிறது அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவாங்க. அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு, பிரிஞ்சு போன ஃப்ரெண்டு மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறது. தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கல, இம்யூனிட்டியை கூட்டுங்க. உடம்பில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் வச்சுங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக புகழ் இருக்குது, பட் வருமானம் இருக்கான்னா இல்லை. யாரெல்லாம் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அடைக்கி வாசிங்க. எல்லா விதமான யூக வணிகங்களும் பிரமாதமாக இல்லை. அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கொஞ்சம் பொறுமை நிதானமாக இந்த மாதத்தை டீல் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் எதிரிகளில் ஜாமானியமாக இடம் போட்டுறாதீங்க. எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள். விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களும் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம் பண்ணுங்கள், எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள், எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய குலதெய்வம் அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். இறையர்களால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.